ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். எல்லாத்துக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாருக்கும் இனிய பக்ரீத் நல்வாழ்த்துக்கள். நம்ம கூட்டு குர்பான் கறியோட கபாப் உப்புக்கண்ணம் போடுறது தாங்க எப்படின்னு பார்க்க போகிறோம். நாங்கள் எல்லோரும் ஆளுக்கு ஒரு தனித்தனியாக குர்பான் கொடுத்துருந்தோம். எங்கள் 3 பேரோட ஷேர் தனித்தனியாக வந்திருக்குது. இங்கே நம்ம டோக்கன் பிரகாரம் அவங்கவுங்களுக்கு டோர் டெலிவரி செஞ்சுருவாங்க. இங்கே அல்ஹம்துலில்லாஹ் எங்கள் 3 பேர்த்தோடதும் ஒரே டைமில் வந்துருச்சு. வந்திருக்கிற கறி பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு 10 கிலோவுக்கு மேலே தாங்க இருக்கும். அதுலேயே ஒரு கவர், பாலித்தீன் கவர், குண்டு ஊசி, அது கோர்க்க நரம்புன்னு சொல்லி எல்லாமே செட்டாக அப்படியே வச்சு கொடுத்துருக்குறாங்க. மசாலான்னு நம்ம கூட்டு குர்பானாக இருந்தாலும் 3 பங்காக தாங்க வைக்கணும். ஒன்று நமக்கு, இன்னொன்று உறவினர்களுக்கு, இன்னொன்று நண்பர்களுக்குன்னு சொல்லி 3 ஷேர் தனியாக எடுத்து வச்சுட்டு அவங்கவுங்களுக்குன்னு பகிர்ந்துட்டு தான் மீதியை நம்ம என்ன செய்யணுமோ செஞ்சுக்கலாம், சமைச்சு சாப்பிட்லாம். உப்பு கண்டமாக போட்டுக்கலாம். நாங்கள் உப்பு கண்டம் தாங்க போட்டோம். அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் பண்ணிகிட்ருக்குறோம். எப்படியும் ஒரு ஷேருக்கு ஒரு 10 கிலோவுக்கு மேலே தாங்க இருக்கும். நீங்களே பாருங்கள், உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. எல்லா பக்கெட்லேயும் ஒரு ஈரலும் ஒரு துண்டு செவரொட்டியும் இருக்கும். அது நம்ம உப்பு கண்ணம் போட முடியாதுங்க. அது தனியாக நம்ம எடுத்து வச்சுக்க வேண்டியது தான். எல்லாத்துக்கும் பங்கு போட்டு கொடுத்ததுக்கப்புறம் மீதி நம்மளோட ஷேரில் சமைக்கிறதுக்கு ஒன்றும் நான் எடுக்கலை. ஈரல் மட்டும்தான் எடுத்திருந்தேன். கொஞ்சமாக கறி எடுத்து வச்சுருக்கேன். மீதி உப்பு கண்ணம் போட தாங்க ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நான் இப்படி தாங்க போடுவேன். கொழுப்பு, எலும்பு, ஜவ்வு எல்லாத்தையும் நீக்கிட்டு சின்ன சின்ன துண்டுங்களாக கட் பண்ணி போட்டு ஒரு 3 டைம் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் தாங்க உப்பு கண்ணம் போடுவேன். இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். உப்பு கண்ணுங்கும்போது அது ஒரு மாதிரி பிளட் ஸ்மெல் வரும். அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. இது நல்ல டேஸ்ட்டாகவும் நல்ல ஃப்ரெஷ்ஷாகவும் நல்ல மணமாகவும் இருக்கும். உப்பு கண்ணம் பொரிக்கும்போது கொஞ்சம் உப்பு கூடுதலாக போடுங்க. அப்போ தான் கறி கெட்டு போகாது. அந்த அளவுக்கு உப்பும் ஒரு பாக்கெட்டு மஞ்சத்தூளும். அது ஒரு 2 கிலோ 3 கிலோக்குள்ளே தான் இருக்கும் கறி. எல்லாத்தையும் போட்டு நல்லா பிரட்டிக்கலாம். பிரட்டி ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு அந்த உப்பு மஞ்சத்தூள் கறியில் பிடிக்கணும். பிடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா பிரட்டி விட்டுருங்க. அப்போ தான் ஈவனாக எல்லா பக்கமும் உப்பு மஞ்சத்தூள் பிடிக்கும். நல்லா பிரட்டி வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி சரடு வாங்கிக்கோங்க. அது கொஞ்சம் மொத்தமாக இருந்ததுன்னா கோர்க்க முடியாது. அது ஒரு 2 3 பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு நல்லா தண்ணியில் அதையுமே முக்கி கொஞ்சம் கழுவிக்கோங்க. இல்லைன்னா கறியிலே அப்படியே ஒரு மாதிரி சணலாக மாட்டிக்கும். அந்த பிளாஸ்டிக் இதில் கொடுத்திங்கன்னா எல்லாமே ஒட்டுக்க இதாயிரும், காயாது ஒழுங்காக. இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கணும்னா நம்ம சரடில் தான் கோர்க்கணும். அடுத்த பக்கெட்டுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். அது ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். என் ஹஸ்பண்டும் பசங்களும் கோர்த்துட்ருக்குறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.